திரு வள்ளலார் IAS கமிஷனர் நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் வெல்ஃபேர் போர்டு இன் சென்னை, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த சிறப்புமிக்க விழாவில் பாராட்டு பெற இருக்கின்ற நம்முடைய ராஜன் நடராஜன் அவர்களுக்கும் மற்றும் தமிழனுடைய நண்பராக தமிழருக்கு உதவி செய்வதாக இருக்கின்ற நம்முடைய எலிசா புலிவரட்டி அவர்களுக்கும் இந்த விழாவை பெரிய அளவில் முன்னெடுத்து செய்திருக்கின்ற நம்முடைய சம்பத் அவர்களுக்கும் முன்னாள் MP அவர்களுக்கும் SRM குழுமத்தினுடைய வேந்தர் அவர்களுக்கும் மற்றும் லீன் ஹோட்டல் அந்த குரூப்பை சார்ந்த சேர்மன் அவர்களுக்கும் BJP குழுமத்தை சார்ந்தவர்களுக்கும் கவுன்சில் ஜெனரல் ஆஃப் மலேசியா மற்றும் நீங்கள் வந்திருக்கின்ற பல்வேறு அமைப்பை சார்ந்த பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் பேசுனது ஒன்று தெரிஞ்சு என்னன்னா, ஏற்கனவே நீங்கள் நண்பர்களாக, அதாவது என்ன சொல்றதுன்னா பச்சையப்பா காலேஜ் நண்பர்களாக, பிரசிடென்சி காலேஜ் நண்பர்களாக பழகி இது ஒரு கெட் டுகெதர், காலேஜ் கெட் டுகெதர் மாதிரி இது நடந்து கொண்டிருக்கின்றது என்று அறியும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பிரசிடென்சி காலேஜ்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன, எங்கள் அப்பா 1950s அண்ணாதுரை அந்த காலத்தில் பிரசிடென்சி காலேஜில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருந்தாரு. அவர் மலைச்சாமி IAS அவங்களாம் கிளாஸ்மேட்டு. அந்த வகையில் எனக்கு பெருமை. நீங்கள்லாம் இது பிரசிடென்சி காலேஜோடைய வளர்ப்பு என்று. நான் மதுரையில் படித்தேன். எங்கள் அப்பா இங்கே கிராமத்தில் இருந்து அங்கேருந்து இங்கே படித்து தற்பொழுது அவர் இல்லை உயிரோட. அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி. இந்த அமைப்பில் இந்த தமிழருடைய அமைப்பில், வெளிநாட்டு அமைப்புகளில் நான் பல்வேறு துறைகளில் பணியாற்ற இருந்தாலும் இது ஒரு புதிய அனுபவம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு பதவியேற்றவுடன் ஒரு புதிய துறை உண்டாக்க வேண்டும், அது நான் ரெசிடென்சியல் தமிழ், அயலக தமிழர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத எண்ணத்தோடு என்னுடைய துறை புதிதாக ஆரம்பிக்கப்பட்டது. அதனுடைய கமிஷனராக தற்பொழுது நான் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, நான் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் சோசியல் ரிஃபார்ம்லையும் நான் இன்சார்ஜாக இருக்கின்றேன். அந்த வகையில் இங்கு வந்தவுடன் தான் தமிழருடைய ஆளுமைகள், தமிழ் ஆளுமைகள் உலக அளவில் எந்த அளவில் இருக்காங்க என்பதை நான் பார்க்கும் பொழுது உண்மையிலே வியந்தேன். குறிப்பாக தமிழகத்திலிருந்து உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கின்ற தமிழர்கள் ஒரு பக்கம் என்றால், நம்ம சுந்தர் பிச்சை போன்றவர்கள், டெஸ்லாவை சேர்ந்த பல்வேறு நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் என்று பார்க்கும் பொழுது அது ஒரு பக்கம் மலைப்பாக இருந்தாலும், ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் அவர்கள் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சைட்ஸ்ல எல்லா கண்ட்ரிலையும் MP ஆகவும், அங்க ஒரு முக்கியமான பதவிகளில் கனடாவுடைய மந்திரியாகவும் அப்படின்னு இருக்கும்போது மிக மலைப்பாக இருந்தது. எந்த அளவுக்கு தமிழுடைய ஆளுமையும் அறிவு விருத்தியும் அந்த உலகம் ஃபுல்லா வேகமா பரவுகின்ற அந்த தன்மையும் நம்முடைய இருக்கின்றது என்று காணும் பொழுது மிக சிறப்பு, மிக ஒரு அதிர்ச்சியான நிகழ்வாக இருந்தது. நாம் வியாபாரத்தில் சேர்ந்த குஜராத்திகள் மற்றவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் வியாபாரத்துக்கு வேண்டி போயிருப்பாங்க. அவர்கள் அங்கு முதல் போட்டு அதில் வியாபாரம் செய்திருப்பாங்க. ஆனால் நம் அறிவை மட்டுமே நம்பி நம்முடைய அங்கு போய் சில நிறுவனங்களை நாம் நடராஜன் போன்றவர்கள் எல்லாம் அங்கு போய் தொழிலில் ஜெயிச்சு பல்வேறு நிறுவனங்களினுடைய ஆளுமைகளாகவும் அமெரிக்காவின் பொருளாதாரத்தில் பங்களிக்கின்ற ஒரு நிகழ்வை பார்க்கும்போது மிக பெருமையாக இருக்கின்றது. இந்த குறுகிய நேரத்தில் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்களுடைய அரசு, எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தை 11, 12ஆம் தேதிகளில் அயலக தமிழர் தினம் என்ற ஒரு நிகழ்வை நடத்தி உலக ஆளுமைகளும் உலக தமிழர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து அவர்களுக்கெல்லாம் பரிசளித்து சிறப்பிக்கின்ற ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார். அதற்கான வேலைகள் எல்லாம் நாங்கள் இதுவரையில் ஆரம்பித்து மிக சிறப்பாக கொண்டு போய் கொண்டிருக்கின்றார். திரு சம்பத் அவர்கள் அவர் கூப்பிடும் பொழுது அவருடைய விழாவிற்கு நம்முடைய நடராஜன் அவர்கள் நிறைய நபர்களை, பெருவாரியான செனட்டர்கள் போன்றவர்களை எல்லாம் கொண்டு வந்ததாக சொன்னார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், நீங்களும் வர வேண்டும், உங்களோடு சேர்த்து ஒரு 1000 USA சார்ந்த தமிழர்களையும் அழைத்து வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரையில் எங்களுடைய வெப்சைட்ல 1000 தமிழர்கள் உலகம் முழுசும் உள்ள எல்லா கண்ட்ரியில இருந்தும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக US இருந்து எங்களுக்கு நிறைய நபர்கள் வந்தால் தமிழர்கள் யார் என்று உலகத்திற்கு
காட்டுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இது இருக்கும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, நீங்கள் இது மட்டுமல்ல, எங்களுடைய துறையின் சார்பாக பல்வேறு திட்டங்களும் இருக்கின்றது. தமிழகத்தில் தமிழ் இது நீங்க சொன்ன தமிழ் ஃபவுண்டேஷன் அங்கு இருப்பதாக நம்முடைய பெரியசாமி ஐயா அவர்கள் என்னிடம் குறிப்பிட்டார்கள். அந்த பணத்தை இங்கு இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு எங்களுடைய திட்டங்கள் இருக்கின்றது. திட்டங்கள் எல்லாம் விளக்குவதற்கு இப்பொழுது நேரம் இல்லை. குறிப்பாக நம்முடைய இந்த நேரத்தில் அவர்களுக்கு பாராட்டு விழா என்பதால் அவர்களுடைய பணி, அவர்களுக்கு தமிழர்கள் என்ற முறையில் அவர்கள் ஜெயித்த வரலாறு, அவர்கள் அந்த நாட்டில் போயிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமைகளாக இருக்கின்ற காரணத்தை அறியும் பொழுது நான் உண்மையிலே பெருமைப்படுகின்றேன். தமிழனாக பிறந்ததுக்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்பதை கூறிக்கொண்டு, தமிழர்களை மட்டும் நாம் பாராட்டுவதிலே தமிழருக்கு உதவிகளையும் நாங்கள் நம்புகின்றோம், பாராட்டுகின்றோம் என்ற வகையில் திரு எலிசா புலிவர்த்தி அவர்களையும் இந்த நேரத்தில் நான் பாராட்டி, இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதன் மூலமாக உங்களை எல்லாம் பார்க்கின்ற வாய்ப்பையும் உங்கள் ஆளுமைகளை பார்க்கின்ற வாய்ப்பையும் வழங்கிய திரு சம்பத் அவர்களுக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.